அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ரொம்ப சீக்கிரம் பணம் பண்ணணும், அதுவும் அதிகமாக பணம் பண்ணணும். எப்படின்னா மல்டி பேக்கர் ரிட்டர்ன் வேணும், அதுவும் குயிக்காக ரிட்டர்ன் வேணும். நான் இருக்கிற காசில் நிறையா ஸ்டாக்ஸ் வாங்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மால் கேப் ஸ்டாக் 10 ரூபாய்க்கு கிடைக்குது அப்படின்னா நான் 10,000 ஸ்டாக் வாங்கிடுவேன். வாங்கின உடனே அந்த ஸ்டாக்கை பிச்சுக்கிட்டு மேலே ஏறி எனக்கு 100x ரிட்டர்னை கொடுத்து நான் மிகப்பெரிய கோடீஸ்வரனை ஆயிரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது கனவுல கூட நடக்காது. ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படாதீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முதலீட்டாளரும் யங் ஏஜில் உள்ளே வரும்பொழுது இப்படி தான் இந்த ஒஸ்டான ஸ்ட்ராட்டஜியில் ஸ்டாக்ஸை வாங்கிட்டு ஏகப்பட்ட பணத்தை இழந்திருக்கிறாங்க. நானும் இழந்திருக்கிறேன். இந்த ஸ்ட்ராட்டஜியை தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க. இந்த ஸ்மால் கேப் பங்குகளை வாங்குறதுல உங்களுக்கு நிறைய ஜங்க் ஸ்டாக் இருக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப அதிகமாக ரிஸ்க் எடுக்கிறீங்க. இந்த ஸ்டாக்ஸ் உங்களுக்கு பெருசாகவே தெரியாது. யார் ப்ரொமோட்டரு என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறாங்க, எவ்வளவு உண்மையான அமௌண்ட் கையில் வச்சிருக்கிறாங்க, எவ்வளவு கடன் இருக்கு, அவங்களுடைய ஆடிட்டர் கரெக்டாக தான் ஆடிட் பண்ணி பேலன்ஸ் ஷீட்லாம் அப்டேட் பண்ணுறாரா, இப்படி பல குழப்பங்கள் இருக்கும். அவங்களுடைய ஏர்னிங்ஸ்லாம் நிறைய மேனிப்புலேஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி நடந்த சில இன்சிடென்ட்டும் இந்த வருஷத்துலேயே செபி கண்டுபிடிச்சி ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் ஸ்மால் கேப் அப்படிங்கிற கேட்டகரியில் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் பிடிக்கிறத தயவு செஞ்சு நீங்கள் அவாய்ட் பண்ணணுங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி அதில் குவாலிட்டி இல்லை, குவாலிட்டி கம்மி, சேஃப்டியும் கம்மி. நீங்கள் ரிட்டர்ன் அதிகம்னு நினச்சிங்கன்னா கிடையவே கிடையாது. உங்களுக்கு பணத்தை நிறையா இழப்பீங்க, எஃப்டி ரிட்டர்ன் கூட வராது, அந்த மாதிரி மாட்டுப்பீங்க. உங்களுக்கு சூப்பரான ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா நீங்கள் நல்ல பங்கு பிடிக்கிறது தான். உதாரணமாக டாக்டர் ரெட்டியை பிடிச்சிட்டு நீங்கள் 20 வருஷம் உட்காந்துருந்தீங்கன்னா 1 லட்சம் மார்க்கெட் கேப் இருக்கிறது 10 லட்சம் மார்க்கெட் கேப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? அந்த மாதிரி பிடிங்க. இண்டஸ்இண்ட் பேங்கை நீங்கள் பிடிக்கிறீங்களா? இண்டஸ்இண்ட் பேங்கை பிடிச்சிட்டு 10 வருஷம் வெயிட் பண்ணுறீங்களா? இப்போ 80,000 கோடி மார்க்கெட் கேப் இருக்குதா? அது 5 லட்சம் மார்க்கெட் கேப்பாக மாறாதா? மாறும். இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியில் என்ன பியூட்டினா, உங்களுக்கு குவாலிட்டிக்கு குவாலிட்டி, இப்போ வேல்யூவேஷனுக்கு வேல்யூவேஷன் சீப்பாகவும் கிடைக்கிது. அதே போல் இந்த பேங்க்ஸ் எல்லாம் அல்லது இந்த கம்பெனிஸ் எல்லாம் இன்னமும் 20 வருஷம் கழிச்சும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ தயவு செஞ்சு நல்ல பங்குகளை உள்ளே கொண்டு அந்த கோர் டிஃபென்சிவ் ஸ்ட்ராட்டஜியில் அட்டாக் பண்ணி ஏகப்பட்ட ப்ராஃபிட்டை எடுக்கிறத பாருங்கள். நீங்கள் நினைக்கிற மாதிரி லார்ஜ் கேப்போ மிட் கேப்போ உங்களுக்கு மல்டி பேக்கர் ஆகாதுலாம் கிடையாது. ஒரு லார்ஜ் கேப் ப்ளூ சிப் பங்குனால தான் 52 வீக் ஹை அல்லது ஆல் டைம் ஹையையும் பிரேக் பண்ணி நிஃப்டி மேலே போகும்போது மேலே போகும். ஆனால் ஸ்மால் கேப் பங்குகளுக்கு அந்த பொட்டன்ஷியல் இருக்காது. ஏன்னா இந்த லார்ஜ் கேப் பங்குகளில் உண்மையிலுமே பிஸ்னஸ் இருக்குது, நிறைய எம்ப்ளாயிஸ் வேலை பார்க்குறாங்க, கேஷ் ஃப்ளோ நிறைய மின்ட் பண்ணுவாங்க, ரியலாகவே அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். இன்வெஸ்டர்ஸோடைய சேஃப்டியையும் அவங்களாம் கொஸ்டின் பண்ணலாம். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்கிறாங்க, இன்வெஸ்டர்ஸ் ரொம்ப க்ளோஸாக மானிட்டர் பண்ணுவாங்க. இதெல்லாம் மிகப்பெரிய கம்பெனிஸ். ஸோ ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டிலாம் ரொம்ப கம்மியாக இருக்கும், எதையும் மறைச்சு செய்ய முடியாது, டிரான்ஸ்பரன்சி ஜாஸ்தியாக இருக்கும். இதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே இந்த ஸ்ட்ராட்டஜி கோர் டிஃபென்சிவ் ப்ளூ சிப் ஸ்ட்ராட்டஜி எடுத்தாலே உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன், சூப்பரான ரிட்டர்ன் லாங் ரன்னில் கண்டிப்பாக கிடைக்குங்க. ஆனால் நீங்கள் பொறுமையுடன் காத்திருக்கணும். உங்களுக்கு என்ன ஒரு சூப்பரான வாய்ப்புனா, ப்ளூ சிப் கம்பெனிகள் என்னை வாங்குறதுக்கு ஆள் இல்லையாங்கிற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துக்கிட்டு இருக்குது. எக்ஸ்பென்சிவாக இருந்தது நல்ல வேல்யூவேஷன் ஜோனை நோக்கி போயிட்டுருக்கு. எப்பொழுதுமே மிகப்பெரிய கம்பெனிகள் HUL மாதிரி கம்பெனிகள்லாம் 50 PEக்கு மேலேயே தான் இருக்கும். அவங்களுடைய EPS க்ரோ ஆகிட்டே தான் இருக்கும். அந்த ஷேரெல்லாம் உங்களுக்கு 50 PEக்கு மேலே கிடைக்கவே கிடைக்காது. அந்த மாதிரி ஸ்டாக்ஸு இப்போ அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் 45 PEக்கு வருது, 40 PEக்கு வருதுன்னா PE அதிகமாக இருந்தாலும் அந்த மாதிரி ஸ்டாக்ஸை வாங்கிக்கங்க. அட்லீஸ்ட் உங்களுடைய வெயிட்டிங் டைம் ஒரு 2 வருஷம் இருந்தாலும் அந்த ஸ்டாக்ஸ்லாம் மேலே எழும்பி உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரிட்டர்னை லாங் ரன்னில் கொடுக்கும். அதுக்குன்னு ஒரு பொற்காலம் திரும்பும். ஆனால் HULக்கு பதிலாக ஏதோ ஒரு ஜங்கு FMCG கம்பெனியை பிடிச்சிட்டு அது மேலே வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நடக்காது. ஸோ இந்த வீடியோ பதிவில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு ஒரு நல்ல பெஸ்ட்டான ஸ்டாக் போர்ட்ஃபோலியோவை
அனாலிசிஸ்லாம் எதுவுமே பண்ண தேவையில்ல. அந்த மாதிரி அதாவது ரொம்ப சிம்பிளாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாகவே இந்த ஸ்டாக்கினுடைய பேசிக் பாட்டம் லெவல் அனாலிசிஸ், ஓகே பிஇ ரேஷியோ இவ்வளவா அப்படின்னு வந்து பார்த்துட்டு, ஓகே இப்போ இபிஎஸ் இந்த வருஷத்தோடைய இபிஎஸ் வந்து இப்போ 100 ரூபா இருக்குது, கொரோனாவுக்கு முன்னாடி 50 ரூபா இருக்குது, அப்போ ஆவரேஜ் பார்த்தா 75 ரூபா இபிஎஸ், அப்போ 75 ரூபா இபிஎஸ்க்கு 20 பிஇ அப்படின்னா வந்து எவ்வளோ வருது? 1500 ரூபா வருது. அப்போ 1500 ரூபாய்க்கு கீழே இந்த பங்கு வந்துச்சுன்னா நமக்கு நல்ல வேல்யூவேஷன் ஜோன் தான். அப்போ இங்கேருந்து நம்ம பிடிக்க ஆரம்பிக்கலாம். 1500 ரூபாய் ஜோனுக்கு வந்துருச்சா அங்கேருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே உடைய வாங்கிட்டே போகிறேன். ஏன்னா வந்து இது அற்புதமான பங்கு, எந்தவித அனாலிசிஸும் பண்ண தேவையில்ல. என்னடா அந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு தானே கேட்குறீங்க? ரொம்ப குயிக்காகவே சொல்லிடுறேன். ப்ளஸ் 2 போனஸ் டிப்பும் இருக்குது, இடையில சொருகி இருக்கிறேன், அதையும் கேட்டுட்டு நிறைய பயனடைஞ்சிக்கங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி யாருக்கு உதவும் அப்படின்னா, நீங்கள் டைரெக்டாக ஸ்டாக் வாங்கணும், எக்ஸ்பென்ஸ் ரேஷியோலாம் அவாய்ட் பண்ணணும். எனக்கு இண்டெக்ஸ்லையும் மியூச்சுவல் ஃபண்ட்லையும் வந்து அவங்க வேல்யூவேஷன் அதிகமாக உள்ள ஸ்டாக்கையும் வாங்குறாங்க. நான் வந்து இன்னமும் வந்து நல்ல கான்ட்ராபேட் எடுத்து ரொம்ப வேல்யூவேஷனில், அதாவது வேல்யூவேஷன் கம்மியாக நல்ல எஃபெக்டிவாக வந்து ஸ்டாக்கை பிடிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் உள்ள டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டர்ஸுக்கான நல்ல பெரிய கம்பெனியான பெரிய கம்பெனிகளை உள்ளடக்கிய ப்ளூ சிப்புன்னு சொல்லலாம் அல்லது லார்ஜ் கேப்புன்னு சொல்லலாம், நல்ல பிஸ்னஸை கொண்ட ஸ்டாக்ஸுகளை மட்டுமே தான் நான் வந்து சொல்ல போகிறேன். குறைஞ்சது ஒரு 18 ஸ்டாக்கு வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். தயவு செஞ்சு இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். ரொம்ப ஈஸியாக நல்ல ஸ்டாக்ஸை பிடிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நான் முன்னாடியே பேசின அதே ஸ்ட்ராட்டஜி தான் ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்டுக்கும் போகிறோம். சரி, நம்மளுடைய டார்கெட் வந்து ப்ளூ சிப்பு லார்ஜ் கேப்பு பங்குகள். அப்போ வந்து ஒரு நல்ல டாப் குவாலிட்டி ஃபண்ட் ஹவுசஸை எடுக்கிறோம். அந்த ஃபண்ட் ஹவுசஸோடைய ஸ்டாக்ஸ் எல்லாம் என்ன வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜி. இப்போது நிப்பான் இந்தியா லார்ஜ் கேப் ஃபண்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டாப் 10 ஸ்டாக்ஸை எடுத்துருக்கிறேன். புரியுதுங்களா? ஏன் 10 ஸ்டாக்ஸ் அப்படின்னா, பர்சன்டேஜ் ஆஃப் அலோகேஷன், பர்சன்டேஜ் ஆஃப் ஹோல்டிங், அதாவது ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் இப்போ வந்து 9% கிட்ட அவங்க ஸ்டாக் வச்சுருக்கிறாங்க. பாருங்கள், ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் வந்து 4.80 தான், ஆனால் 9% வந்து அவங்களுடைய அலோகேஷனை உயர்த்திட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து என்னென்னா, நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி. ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்டு லார்ஜ் கேப்பு ஃபண்டில் எந்தெந்த ஸ்டாக்குக்கெல்லாம் அதிக அலோகேஷன் கொடுத்து வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து என்னென்னா, மியூச்சுவல் ஃபண்டு ஹவுசஸ் வந்து அந்த ஸ்டாக்கை வந்து மாதம் அல்லது குவார்ட்டர்லி விற்று வாங்குவாங்க. அவங்களுடைய போர்ஷனை கூட்டுவாங்க. இது வந்து அட்வான்ஸ்டு ஸ்ட்ராட்டஜி. நம்ம அந்த குறைக்கிறது கூட்டுறதை பற்றி ஒரி பண்ண வேணாம், சரிங்களா? அதை இப்போதைக்கு ஒரி பண்ண வேணாம், நான் வந்து அதை பற்றி பின்னாடி பேசுகிறேன். ஸோ பாயிண்ட் வந்து என்னென்னா, நிப்பான் இந்தியா லார்ஜ் கேப் ஃபண்டில் இப்போது டாப் மோஸ்ட் அலோகேஷன் எந்தெந்த ஸ்டாக்ஸுக்கெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 ஸ்டாக் வந்துருச்சு. ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸு, ஐசிஐசிஐ பேங்க்கு, இன்ஃபோசிஸு, பஜாஜ் ஃபினான்ஸு, ஆக்சிஸ் பேங்க்கு, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, லார்சன் அண்ட் டியூப்ரோ, டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ், அதுக்கப்புறம் ஜிஇ வெர்னோவா. சரி, இப்போது எடுத்தோன்னே இந்த ஸ்டாக்கை வாங்கிடலாமா? கண்டிப்பாக கூடாது. உங்களுக்கு நான் கொடுக்குறது நல்ல பேர்கள் மட்டும்தான். இப்போ இந்த பேரலையுமே 10 ஸ்டாக்கில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நான் வந்து தொட மாட்டேன், ஏன்னா பப்ளிக் செக்டர் கம்பெனி. மிச்ச 9 ஸ்டாக்கையுமே நம்ம சிம்பிளான ரேஷியோஸ், சிம்பிளான வேல்யூவேஷன், பிஇ ரேஷியோ எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறோம், சரிங்களா? பிஇ ரேஷியோ வந்து 20க்கு கீழே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆப்வியஸாக நீங்கள் என்ன பண்ணணும், அந்த கம்பெனியினுடைய கரண்ட் இபிஎஸ்ஸை பார்க்கணும், கொரோனாவுக்கு முன்னாடி இருந்த இபிஎஸ்ஸை பார்க்கணும். நான் சொன்ன அதே கான்செப்ட் தான், சரிங்களா? ஆவரேஜாக எடுத்துகிட்டு அந்த ஜோனில் வந்துச்சுன்னா அந்த ஸ்டாக்கை வாங்கலாம், அவ்வளோதான், வெரி சிம்பிள். இதே இது ஃபினான்ஸ் செக்டர், பேங்கிங் செக்டராக இருந்துச்சுன்னா புக் வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். பெரிய பேங்க்ஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, ஐசிஐசிஐ பேங்க்கெல்லாம் வந்து 2 to 2.5 புக்கில் பிடிக்கிறதே வந்து நல்ல வேல்யூவேஷன் தான். அதுக்கும் கீழே போகுதுன்னா இன்னும் சூப்பர் வேல்யூவேஷன், நீங்கள் இன்னும் நிறையா பிடிக்கணும். உதாரணமாக 5% தான் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இந்த மாதிரி ஸ்டாக்குகளுக்கு மேக்ஸிமம் அலோகேஷன் கொடுக்கணும். ஆனால் ஒருவேளை மார்க்கெட் வந்து அதிகமாக உடஞ்சி இன்னும் வாய்ப்புகள் அள்ளி தருது அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் கூட வந்து அலோகேஷனை அதிகப்படுத்திக்கலாம். 10% கூட வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து இந்த மாதிரி பெரிய ஸ்டாக்குகளில் ஹெச்டிஎஃப்சி பேங்காக இருக்கட்டும், ஐசிஐசிஐ பேங்காக இருக்கட்டும், இன்ஃபோசிஸாக இருக்கட்டும், அல்லது வந்து எல்என்டியாக இருக்கட்டும், டிசிஎஸ்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி கம்பெனிகளில் 10% கூட வந்து நீங்கள் அலோகேஷனை எடுக்கலாம். எப்படி அப்படின்னா, 20%ல் நீங்கள் வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு வந்து 1 லட்சம் தான் உங்களுடைய 5% ஆஃப் த அலோகேஷன் மேக்ஸிமம் வச்சுக்கிட்டாலும் அந்த 1 லட்சத்தை வாங்கிட்டீங்க. ஆனால் மார்க்கெட் வந்து இன்னும் அதல பாதாளத்துக்கு கீழே போகுது. அப்போ வந்து நீங்கள் 5% அப்படிங்கிறத
ஷார்ட் டேர்மில் நீங்கள் வந்து இன்னும் வந்து காசு இருந்துச்சுன்னா உள்ளே டிப்ளாய் பண்ணி 10% மாற்றிக்கங்க. ஒரு 6 மாதமோ இல்லை 1.5 வருஷமோ கழித்து இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு 30% 40% வந்து ரிட்டர்னை கொடுப்பாங்க. அப்போ வேணால் நீங்கள் போர்ட்ஃபோலியோவை ரீசைஸ் பண்ணிக்கங்க. அதாவது 10% அலோகேஷன் இருக்கிறது உங்களுடைய ப்ராஃபிட்னால இன்னமும் வந்து மேக்ஸிமமாக போயிருக்கும். அதை வந்து நீங்கள் குறைச்சி 5%க்கு கொண்டு வந்துட்டு அந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு வேறு வேல்யூவேஷனில் இருக்கிற நல்ல லார்ஜ் கேப் பங்குகளை பிடிக்கலாம். இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இல்லை எனக்கு கன்விக்ஷன் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா இந்த ஸ்டாக்ஸ்கள்லாம் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். HDFC பேங்காக இருக்கட்டும், ICICI பேங்காக இருக்கட்டும், இன்ஃபோசிஸாக இருக்கட்டும், TCSஆக இருக்கட்டும், லார்சன் அண்ட் டியூப்ராவாக இருக்கட்டும், பஜாஜ் ஆட்டோவாக இருக்கட்டும், இந்த மாதிரி கம்பெனிகள். பஜாஜ் ஆட்டோ இந்த லிஸ்ட்டில் இல்லை, பட் இருந்தாலும் நல்ல கம்பெனி தான். இந்த மாதிரி கம்பெனிகளை நீங்கள் வந்து எவ்வளவு போர்ட்ஃபோலியோ சைசிங் அப்படிங்கிறத கூட ஒரி பண்ணாமல் நீங்கள் வச்சுக்கலாம். மற்ற கம்பெனிகளை நான் சொல்லலை நண்பர்களே. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே சூப்பர் குவாலிட்டி கம்பெனிஸ். இந்த குவாலிட்டி கம்பெனிஸ்கள்லாம் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துச்சுன்னா அலோகேஷனை அதிகப்படுத்திக்கலாம். ஆனால் மற்ற ஸ்டாக்ஸு உதாரணமாக வந்து ஆக்சிஸ் பேங்காக இருக்கட்டும், இண்டஸ்இண்ட் பேங்காக இருக்கட்டும், இல்லது வந்து இப்போ புதுசாக வந்திருக்கிற இந்த GE வெர்னோவா TND இந்தியா லிமிட்டடாக இருக்கட்டும், அல்லது வந்து பஜாஜ் ஃபினான்ஸாக இருக்கட்டும். ஏன்னா வந்து பஜாஜ் ஃபினான்ஸ் எல்லாம் ஆல்ரெடி வேல்யூவேஷன் வந்து 8 புக்கு அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் 5 PEக்கு கொண்டு போயிடக்கூடாது. இப்போ நான் ஏன் வந்து HDFC பேங்க்கும் ICICI பேங்க்கும் சொல்கிறேன் அப்படின்னா, HDFC பேங்க் 2.5 புக்கில் தான் இருக்குது. ICICI பேங்க் 3க்கு கீழே வர ஆரம்பிச்சிருக்குது. இப்போது நான் சொல்கிற பாயிண்ட் உங்களுக்கு புரியுதா? இந்த ஸ்டாக் எல்லாமே வந்து வேல்யூவேஷன் ஜோனில் இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். அது எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன். அந்த வேல்யூவேஷன் ஜோனில் வந்தால் தான் நீங்கள் வந்து இதை பிடிக்கணும். இந்த ஸ்டாக்ஸுக்கெல்லாம் நீங்கள் 5% வரைக்கும் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் மேக்ஸிமம் அலோகேஷன் கொடுக்கலாம். ஆனால் அதுலேயுமே சில ஸ்பெஷல் சூப்பர் குவாலிட்டி ஸ்டாக்ஸ் லைக் HDFC பேங்க்கு, ICICI பேங்க்கு, இன்ஃபோசிஸு, லார்சன் அண்ட் டியூப்ரோ, TCS இதெல்லாம் ஸ்பெஷல் சூப்பர் குவாலிட்டி ஸ்டாக்ஸு. இந்த குவாலிட்டி ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து இப்போவுமே 25 PEக்கு மேலே தான் இருக்குது. சரிங்களா? அதாவது TCS, இன்ஃபோசிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து மார்க்கெட் இன்னும் உடஞ்சிச்சு அதிகமாக வாய்ப்புகளை கொடுக்குதுன்னா நீங்கள் இந்த சூப்பர் குவாலிட்டி ஸ்டாக்ஸில் இன்னும் எக்ஸ்போசரை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்காக இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து தப்பான ஸ்டாக்கில் கொண்டு போய் நீங்கள் அதிகமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது. அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் தான் வந்து சொன்னேன். புரியுதுங்களா? இப்போ இதில் இருக்கிற எல்லா ஸ்டாக்குமே நல்ல ஸ்டாக்கு தான். ஏன்னா நிப்பான் இந்தியா லார்ஜ் கேப் ஃபண்டு வந்து குறைஞ்சது வந்து 2.5%க்கு மேலே அலோகேஷன் கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள், இப்போது HDFC பேங்க்குக்கு 10%, 9% கிட்ட கொடுத்துருக்குறாங்கன்னா நீங்கள் அதில் அதிக கன்விக்ஷன் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆனால் இந்த ஃபண்ட் ஹவுசஸ் எல்லாமே வந்து அவங்களுடைய அலோகேஷனை 3 மாதத்துக்கு ஒரு தடவை ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. குறைப்பாங்க, கூட்டுவாங்க. உங்களுக்கான டேட்டா வந்து லேட்டாக தான் கிடைக்கும். புரியுதுங்களா? அதனால் அவங்க குறைச்சிருந்தா நீங்கள் குறைக்கணும் அப்படிங்கிறதுலாம் அவசியம் கிடையாது. HDFC பேங்க்கில் வந்து அவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் 3 மாதம் கழித்து குறைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் குறைக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம இண்டிவிஜுவல் ஸ்டாக் இன்வெஸ்டர்ஸ் நல்ல சூப்பர் குவாலிட்டி ப்ளஸ் குவாலிட்டி பங்குகளை மட்டும் வாங்கி போர்ட்ஃபோலியோவில் வச்சுட்டு பை அண்ட் ஃபர்கெட் அல்லது ரொம்ப மானிட்டர் பண்ணணுன்னே அவசியம் இல்லை. நமக்கு தேவை சொத்து. ஒரு நிலத்தை வாங்கிட்டு அதை கூறு போட்டு விற்போமா அப்படிலாம் பண்ண மாட்டோம்ல. அந்த மாதிரி நினச்சிட்டு இந்த மாதிரி பங்குகளை உங்கள் போர்ட்ஃபோலியோவில் கொண்டு வாங்க. ஸோ ஸ்ட்ராட்டஜி இஸ் வெரி சிம்பிள். ஹவு டு ஐடென்டிஃபை ஸ்டாக்ஸ். பெரிய அனாலிசிஸ்லாம் தேவையே கிடையாது. இதுதான் வந்து நல்ல ஸ்டாக்கு. 10 ஸ்டாக்கு கொடுத்துட்டேன். இந்த ஸ்டாக்கெல்லாம் எப்போ வேல்யூவேஷன் ஜோனில் வருதுங்கிறத வந்து நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பிளேலிஸ்ட்டை பார்த்துட்டு பேசிக் PE ரேஷியோ என்ன இருக்குது, EPS என்ன இருக்குது, ஜஸ்ட் ஸ்டாக் ப்ரைஸோடைய சார்ட்டை பாருங்கள். உடஞ்சி வந்து கீழே வந்திருக்கு, டவுன் டர்னில் வந்து கீழே வந்துருச்சு, நல்லா பாட்டம் ஃபார்ம் ஆகி கன்சாலிடேஷன் ஜோனில் போயிட்டுருக்கு அப்படின்னா தொடர்ந்து வந்து நீங்கள் இந்த ஸ்டாக்ஸ்கள்லாம் வாங்கலாம். ஆனால் ஒரு ஸ்டாக்கை மட்டும் வாங்கக்கூடாது. நீங்கள் டைவர்சிஃபை பண்ணி எல்லா ஸ்டாக்களுமே போடணும். அதுதான் வந்து அடுத்த சூட்சமம். நீங்கள் பாட்டு வந்து ஒரு ஸ்டாக்கில் மட்டும் 40% அலோகேஷன் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நல்ல குவாலிட்டியான பங்குகளை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. அந்த பங்குகளில் எதெல்லாம் வந்து அதிக வெயிட்டேஜ் கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிட்டிங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிற காசுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அலோகேஷனை பண்ணுங்கள். இதில் வந்து நீங்கள் அடைகிற மிகப்பெரிய பெனிஃபிட்டு நீங்கள் பெருசாலாம் அனாலிசிஸ் பண்ண தேவையில்லை இந்த ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட்டு. அதே சமயம் மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸ் விற்று வாங்குறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் விற்று வாங்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ரொம்ப ஃபண்டமெண்டல் ஷிஃப்ட் வந்து சேஞ்ச் ஆகிருச்சு, ஒஸ்ட் கேஸ் சினாரியோ போயிடுச்சுனாலும் இந்த மாதிரி ஸ்டாக்குகளை வந்து நீங்கள் விற்காதீங்க, விட்டுருங்க. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டாக்குகள் 10 எடுத்தால் அதில் 3 ஃபெயில் ஆகலாம். ஆனால் மிச்சம் இருக்கிற 7 ஸ்டாக்கும் வந்து உங்களுக்கு அபரிமிதமான ரிட்டர்னை கொடுக்கும். லாங் ரன்னில் ஒரு 15 வருஷத்தில் 20 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொத்தாக வந்து சேர்ந்து நிற்கும். ஆனால்
நீங்கள் ஃபண்டமெண்டல் ஷிஃப்ட் ஆயிடுச்சு, எது ஃபண்டமெண்டல் ஷிஃப்ட்டு எது ஸ்பெக்குலேஷன் அப்படிங்கிறத ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்னால கண்டுபிடிக்கிறது கஷ்டம். நம்ம செலக்ட் பண்ணுறதே ரொம்ப குவாலிட்டி சர்க்கிளில் ரொம்ப சூப்பரான ஸ்டாக்ஸ் தான் செலக்ட் பண்ணுறோம். அப்போது அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபண்டமெண்டல் ஷிஃப்ட்டுன்னு நினச்சி விற்பீங்க, ஆனால் அது ஸ்பெக்குலேஷன் நியூஸாக இருந்து அந்த ஸ்டாக்கு கீழேருந்து மறுபடியும் மேலே போயிடும். உதாரணமாக டாடா மோட்டார்ஸ் மாதிரி பங்குகள் 600 ரூபாய் 700 ரூபாயில் இருந்து வெறும் 60 ரூபாய்க்கு வந்துச்சு. 10 வருஷமாக வந்து ஸ்டாக் இன்வெஸ்டர்ஸை வந்து சாவடிச்சிச்சு, ஆனால் வந்து மேலே போய் ரிட்டர்ன் கொடுத்துச்சு தானே. ஸோ அந்த டாடா மோட்டார்ஸ் கீழே வர்ற சமயத்துலையும் வந்து என்ன சொன்னாங்கன்னா, டாடா மோட்டார்ஸ் அழிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சாரே வந்து டாடா மோட்டார்ஸில் இன்வெஸ்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்கிறார். சரிங்களா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், ரிவைவல் வந்து இந்த கம்பெனிகளுக்கு ஜாஸ்தி. ஸோ பெரும்பாலும் இந்த மாதிரி கம்பெனிகளை நல்ல வேல்யூவேஷனில் பிடிச்சிட்டிங்கன்னா அதை தொடர்ந்து வச்சுக்கோங்க. லாங் டேர்ம் வெல்த்து, நல்ல கொழுத்த வெல்த்து பில்டு பண்ணுற வரைக்கும் நீங்கள் வச்சுக்கணும். உதாரணமாக இப்போ HDFC பேங்க்கு உங்களுக்கு 2.5 புக்கில் இருந்து ஒரு 10 புக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதனுடைய ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 20,000 கிட்ட இருக்கும். அந்த 20,000க்குள்ளே ஏகப்பட்ட ஸ்ப்ளிட்டை போட்டிருப்பாங்க. இப்போ HDFC பேங்க் 10 புக்கெல்லாம் போன வரலாறு இருக்கா? போய் ஹிஸ்டாரிக்கல் பிஏ எடுத்து பாருங்க, மேலே போயிருக்கு. ஸோ அந்த சமயத்தில் தான் நீங்கள் வந்து நல்ல கொழுத்த வெல்த்தை பார்க்குறப்ப தான் வந்து அந்த மாதிரி ஸ்டாக்ஸில் வந்து விற்றுட்டு வெளில வர்றதை பற்றியே யோசிக்கணும். ஸோ கோர் ஸ்ட்ராட்டஜி இந்த ஸ்டாக்ஸை டைரெக்டாக வந்து வேல்யூவேஷன், சிம்பிளான வேல்யூவேஷன் பார்த்து உள்ளே கொண்டு வர்றது, அதை லாங் டேர்முக்கு லைஃப் லாங்குக்கு ஹோல்டு பண்ணுறது, நல்ல கொழுத்த ரிட்டர்ன் பார்த்ததுக்கப்புறம் தான் அதுலேருந்து ஒரு போர்ஷனை எடுத்து நம்மளுடைய கோலை மீட் பண்ணிக்கிறது. அவ்வளவுதான் சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி. இதுலேயே உங்களுக்கு 10 ஸ்டாக்கு கிடச்சிருச்சு. இன்னும் ஸ்டாக்கு வேணுமா? அப்போது மற்ற ஃபண்ட் ஹவுஸஸையும் வந்து பார்க்கலாம். சரி, அடுத்த ஃபண்ட் ஹவுஸு ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் ப்ளூ சிப் ஃபண்டு. இந்த ஃபண்டில் வந்து பாருங்கள், நம்ம பேசின அதே ஸ்டாக்கை தான் வச்சுருக்கிறாங்க. அது இல்லாமல் புதுசாக வந்து சில ஸ்டாக்ஸுக்கு அலோகேஷன் கொடுத்துருக்குறாங்க. மாருதி சுசுக்கி, பாரதி ஏர்டெல், அல்ட்ராடெக்கு, சன் ஃபார்மா. இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு 5 ஸ்டாக் கிடச்சிருச்சு. அப்போ 15 ஸ்டாக்ஸ் கிடச்சிருச்சு. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் வாட்ச் லிஸ்ட்டில் இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு ஸ்டாக் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே வந்து நீங்கள் அந்த ஸ்டாக்கை வச்சுருக்கிறதுனால அது விலை குறையிறதும் கூடுறதும் அதை பற்றிய நியூஸையும் வந்து க்யூரியஸாக நீங்கள் வந்து போய் பார்ப்பீங்க. அப்போது இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வேல்யூவேஷன் ஜோனில் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ மாருதி சுசுக்கி, பாரதி ஏர்டெல், அல்ட்ராடெக், சன் ஃபார்மா, இது எல்லாத்துக்குமே சிம்பிள் பிஇ ரேஷியோ தான் பார்க்கணும். இபிஎஸ் ஆஃப் கரண்ட் இயர் ப்ளஸ் கொரோனாக்கு முன்னாடி என்ன இருக்குது, ரொம்ப ஒரு ஆவரேஜ் இபிஎஸ் ஒரு 4 வருஷத்துக்கு பார்த்துட்டு அந்த இபிஎஸ்லேருந்து 20 பிஇ 20 பிஇக்கு கீழே போச்சுன்னா டேரெக்டாக பிடிச்சி உள்ளே போடுங்க. உங்கள்கிட்ட காசு நிறைய இருக்குது அப்படின்னா பாண்டில் போட்டுட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக பிடிங்க. இல்லை எனக்கு வந்து நல்ல சாலிடான மென்டல் ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னா வந்து பல்காக கூட மார்க்கெட் குறையிறப்போ 20 பிஇக்கு மேலே இந்த மாதிரி பங்குகள் கிடைக்கும் பொழுது போடணும். சன்ஃபார்மாலாம் வந்து வெறும் 350 ரூபாய்க்கு கடந்துச்சு. இப்போ வந்து 1200 ரூபா போனதுக்கப்புறம் இதை வாங்கலாமா அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். 350 ரூபாயில் நான் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்கிட்ட வந்து அடித்து சொன்னேன், 350 ரூபாய்க்கு வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. யாருமே கேட்கல. நானுமே வந்து என்ன நினச்சேன்னா வாங்க போனேன், ஆனால் 400 ரூபாய்க்கு போயிடுச்சு. நான் ஒரு லூஸு. 50 ரூபாய் காசுக்காக வந்து அப்போ வாங்காமல் விட்டது. இன்னமும் வந்து என்னால் சன்ஃபார்மானால் என்ட்ராக முடியல. ஆனால் சன்ஃபார்மா வந்து 1000 ரூபாய் 1200 ரூபாய் வந்து 2012 சமயத்திலே போயிருச்சு. அதுக்கப்புறம் அந்த ரேன்பேக்ஸி மெர்ஜருக்கு அப்புறம் வந்து ஃபுல்லாக உடஞ்சி கீழே வந்துச்சு. ரொம்ப வருஷமாக வந்து கீழே தான் வந்துச்சு. ஆனால் மிகப்பெரிய ஒரு மேமுத் கம்பெனி, லார்ஜ் கேப் கம்பெனின்னு பாருங்கள். இவ்வளவு பெரிய லார்ஜ் கேப் ஃபஸ்ட்டு டாப் மோஸ்ட் ஃபார்மா கம்பெனியே வந்து பல வருஷங்கள் ஸ்டாக்கு உடஞ்சி கீழே வந்து பயங்கரமாக 1200லேருந்து 350 கீழே வந்தது மிகப்பெரிய ப்ரைஸ் கரெக்ஷன். அந்த 2012லேருந்து 2020 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6-7 வருஷம் வந்து இவ்வளவு பெரிய கம்பெனியாக உங்களுக்கு இவ்வளவு பெரிய கரெக்ஷனு, டைம் கரெக்ஷனு, ப்ரைஸ் கரெக்ஷன் கொடுக்கும்பொழுது நீங்கள் வச்சிருக்கிற ஸ்மால் கேப்பெல்லாம் முதல்ல வந்து இந்த மாதிரி பியர் மார்க்கெட்டில் வந்து தாக்கு பிடிப்பாங்களா அப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்கோங்க. இப்போது இந்த சன்ஃபார்மாவே நீங்கள் 350 ரூபாய்க்கு நீங்கள் பிடிச்சிருந்தீங்க அப்படின்னா 1600னா எத்தனை எக்ஸ் ரிட்டர்ன் அப்படிங்கிறத பாருங்கள். 2020 to 2025 தான். அதுக்கு தான் சொல்கிறது, எப்பொழுதுமே இந்த மாதிரி ப்ளூ சிப் கம்பெனிகளை ரொம்ப சீப்பான வேல்யூவேஷனில் கண்டிப்பாக கிடைக்கும். ரொட்டேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்டாக்கை கீழே வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து போய் நீங்கள் வந்து பிடிக்கணும் அந்த ஸ்டாக்கை. அப்போ தான் வந்து உங்களுடைய காசு ரொம்ப ஈஸியாகவும் மல்டிபேக்கர் ஆகும். குவாலிட்டிக்கு குவாலிட்டி, சேஃப்டிக்கு சேஃப்டி, வேல்யூவேஷனுக்கு வேல்யூவேஷன், ரிட்டனுக்கு ரிட்டனு, நீங்கள் பாட்டுக்கு நிம்மதியாக படுத்து தூக்கலாம். சூப்பரான ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜியை அடாப்ட் பண்ணுறதுக்கு எல்லா ப்ளூ சிப் கம்பெனிகளுமே நல்லா கரெக்டாகி தான் கிடக்குது. ஸ்மால் கேப்பும் மிட் கேப்பும் தான் வேல்யூவேஷன் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. நம்மளுடைய அடுத்த 30 வருஷம் இந்திய பொருளாதாரம் அமேசிங்காக இருக்க போகுது. உங்களுக்கு தேவையெல்லாம் குவாலிட்டி, சேஃப்டி,
பொறுமையுடன் காத்திருக்கணும். உங்களுக்கு தேவையில்லாத காசை மட்டும் உள்ளே போடுங்க. தேவைப்படுற காசை நீங்கள் போட்டுட்டிங்கன்னா விற்கிற மாதிரி சூழ்நிலைகளுக்கு உங்களை மார்க்கெட் தள்ளும். அவ்வளோ சீக்கிரம்லாம் உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி குவாலிட்டி பங்கையே பிடிச்சாலும் அவ்வளோ சீக்கிரம்லாம் வந்து உடனே வந்து அப்படியே ரிட்டர்ன் எல்லாம் அள்ளி கொடுத்துட மாட்டாங்க. மார்க்கெட்டில் வந்து அடிச்சு துவம்சம் பண்ணுவாங்க. உங்களுடைய ஸ்டெபிலிட்டி, உங்களுடைய பெர்சிஸ்டன்ஸ், பெர்சிவியரன்ஸ் இது எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் மார்க்கெட் வந்து நீங்கள் தகுதியானவர் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் ரிட்டர்ன் கொடுக்கும். புரியுதுங்களா? ஸோ சரி, ரொம்ப ஆத்தாத்துன்னு ஆத்தலை. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு 15 ஸ்டாக்கு கிடச்சிருச்சு. சரி, அடுத்த ஃபண்டில் பார்ப்போம். இப்போ வந்து HDFC லார்ஜ் கேப் ஃபண்டு இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு 2 ஸ்டாக்கு புதுசாக கிடைக்குது. ITC, கோட்டக் மஹேந்திரா பேங்க் ரெண்டுமே 3.98%, 3.91%. ஸோ இதை டைரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் 3.98 வச்சுக்கோங்க, 3.91 வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். அவங்க விற்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் விற்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு இந்த கம்பெனிகளுக்கு டாப் லெவல் அனாலிசிஸே பண்ண தேவையில்லை. டாப் லெவல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது ப்ரொமோட்டர் குவாலிட்டி, மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி, என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, சாலிடான கம்பெனியாக பல வருஷங்கள் இருந்திருக்கிறாங்களா, ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்டு இருக்கா, கன்சிஸ்டண்ட்டாக வந்து ப்ராஃபிட்டு, க்ரோத்து, சேல்ஸு காட்டுற கம்பெனியா, இந்த கம்பெனிகளுக்கு மார்க்கெட்டில் எட்ஜ் இருக்கா, மோட் இருக்கா, காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் இருக்கா அப்படின்னு பார்க்குறது தான் வந்து டாப் லெவல் அனாலிசிஸ். இந்த அனாலிசிஸ் தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை வந்து நீங்கள் ஈஸியாகவே இந்த மாதிரி ஃபண்டில் இருந்து எடுத்துடலாம். டைரெக்டாக அவங்க பண்ணி தான் வந்து 4% அலோகேஷன்லாம் ஒரு ஸ்டாக்கு கொடுத்துருக்குறாங்க. அதை கூட்டி குறைப்பாங்க. அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேணாம். நம்மளுக்கு ஈஸியாகவே வந்து ஒரு டாப் லெவல் அனாலிசிஸில் நல்ல பங்கு கிடைச்சி போச்சு. டாப் மோஸ்ட் ஸ்டாக்ஸில் பாருங்க. இப்போ இந்த 3 ஃபண்ட்லையுமே பார்த்தீங்கன்னா காமனாக HDFC பேங்க், ICICI பேங்க், லார்சன் அண்ட் டியூப்ரோ, இன்ஃபோசிஸ், ஆக்சிஸ் பேங்க், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் வச்சிருக்கிறாங்க. புரியுதுங்களா? எல்லா ஃபண்ட் ஹவுஸுமே அதே ஸ்டாக்ஸே வச்சிருக்கிறாங்க. ஏன் வச்சிருக்கிறாங்க தெரியுங்களா? நிஃப்டி 50க்குள்ள இந்த ஸ்டாக்ஸுக்கெல்லாம் வெயிட்டேஜ் ஜாஸ்தி. இவங்களுக்கு இருக்கிற கடமை என்னன்னா நிஃப்டி 50யை விட அதிகமான ரிட்டர்ன் கொடுத்தாகணும். அதனால நிஃப்டி 50க்குள்ள உள்ள பெஸ்ட் கம்பெனிஸை கான்ட்ராபெட் எடுத்து நல்ல வேல்யூவேஷன் ஜோனில் அலோகேஷன் அதிகமாக கொடுத்துட்டு வேல்யூவேஷன் ஜாஸ்தியாக போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, 10 PE எல்லாம், அதாவது 10 பிரைஸ் டு புக் வேல்யூ எல்லாம் HDFC பேங்க் போயிடுச்சுன்னா இவங்க வித்துட்டு அந்த காசை கொண்டு போய் நிஃப்டி 50லே உள்ள வேற ஸ்டாக்கில் உள்ள வேல்யூவேஷன் கம்மியான ஸ்டாக்கில் வந்து அதிக அலோகேஷன் எடுப்பாங்க. உங்களுக்கு புரியுதா? ஸோ இப்படி தான் ரொட்டேட் பண்ணி நிஃப்டி 50யை விட அதிக ரிட்டர்னை வந்து கொடுக்கணும். ஆனால் அவங்க கொடுக்க முடியாது. ஏன்னா 2% கிட்ட வருஷம் வந்து அவங்க செலவுக்கு அப்படின்னு வந்து எடுத்துருவாங்க. அப்போ வந்து நிஃப்டி 50 ரிட்டனை விட அதிகமாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க ஒரு போர்ஷனை வந்து மிட் கேப்லையும் ஸ்மால் கேப்லையும் போடுவாங்க. அதுவும் நல்லா சூப்பராக அனலைஸ் பண்ணி கம்பெனி கூட பேசி குரூப் ஆஃப் டீமெல்லாம் வந்து நிறையா விதமாக பெர்ஸ்பெக்டிவில் அனலைஸ் பண்ணி எடுப்பாங்க. இப்படி தான் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டு ஹவுஸு நிஃப்டி 50யோடைய ரிட்டனை விட அதிகமாக வந்து கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் பெரும்பாலான மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஒரே ஃபண்டு எல்லா வருஷத்துலையும் வந்து தொடர்ந்து நிஃப்டி 50யை வந்து பீட் பண்ணதா வரலாறே கிடையாது. ஒரு 4 வருஷத்துக்கு ஒரு ஃபண்டு பீட் பண்ணும், அடுத்த 4 வருஷத்துக்கு இன்னொரு ஃபண்டு பீட் பண்ணும். இதில் வந்து என்னன்னா ஒரு ஃபண்டு பாப்புலர் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கம்பெனி, அந்த ஃபண்ட் ஹவுஸோடைய AUM, அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வந்து அதிகமாகிரும். மக்கள் எல்லாம் கொண்டு போய் காசை கொட்டுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ண முடியும்? நிறைய காசு கொடுத்தீங்கன்னா அவரால் பெர்ஃபார்மெல்லாம் பண்ண முடியாது. நிறையா வந்து உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அவர் கிடைக்கும், எடுத்து சாப்பிட்டுட்டு சூப்பராக இருப்பார். ரிட்டர்ன்லாம் வந்து நிஃப்டி 50 அளவுக்கு ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு கஷ்டப்படுவார். ஏன்னா வந்து அவ்வளோ காசை கொடுத்தீங்கன்னா ஒருத்தர்னால எப்படி வந்து எஃபெக்டிவாக மேனேஜ் பண்ண முடியும்? அவர் ஒருத்தர் கிடையாது, ஒரு மிகப்பெரிய டீமு, அது ஒரு டிவிஷன். அவங்க வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட் தான். பட் இருந்தாலும் AUM, அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட், நம்மெல்லாம் வந்து செம்மறியாட்டு கூட்டம் மாதிரி போய் வெறும் 2000 கோடி இருக்கிற ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸில் 20,000 கோடி, 30,000 கோடி, 50,000 கோடி, 60,000 கோடி இருக்கிற மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் இருக்குது, லார்ஜ் கேப் ஃபண்டுகள்லாம் இருக்குது. 1 லட்சம் கோடி எல்லாம் வந்து கொண்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு 2% கமிஷன் ஆஃப் 1 லட்சம் கோடி. புரிஞ்சுக்கோங்க, அப்போ அவங்களுக்கு எவ்வளோ காசு கிடைக்குதுன்னு பாருங்கள். ஸோ அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி இதுதான், நிஃப்டி 50யை பீட் பண்ணணும். அப்போ நிஃப்டி 50க்குள்ளே உள்ள மிகப்பெரிய பங்குகளுக்கு, அதுவும் வேல்யூவேஷன் ஜோனில் இருக்கிற பங்குகளுக்கு அதிக அலோகேஷன் கொடுத்து ஒரு போர்ஷனை மிட் கேப்பு ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு நிஃப்டி 50யை விட அதிகமாக ரிட்டர்ன் வந்து தர ட்ரை பண்ணுறாங்க. அப்படி தரும் பொழுது நீங்கள் அதை தாராளமாக எடுத்துக்கணும். ப்ளஸ் அவங்களுக்கும் வந்து அது மியூச்சுவல் வின் தான். 2% கமிஷன் அவங்களும் எடுத்துட்டாங்க, உங்களுக்கு நிஃப்டி 50யை விட பீட் பண்ணியும் ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க. ஆனால் இதில் என்ன ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னா, உங்களால் ரொம்ப லாங் டேர்மில் 10 வருஷம் 20 வருஷத்துலலாம் ஒரு ஃபண்டு கொடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் பிரச்சனை. அதனால தான் உங்களை வந்து இண்டெக்ஸ் ETF பண்ணுங்க அப்படின்னு பேசுறது. இப்போ நம்ம பேசுறது டைரெக்டாக வந்து இண்டெக்ஸ் ETF மியூச்சுவல் ஃபண்ட் இல்லாமல் டைரெக்டாக ரொம்ப ஈஸியாக வந்து சுலபமாக வந்து ஸ்டாக்ஸை பிடிக்கிறது தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் 15 ஸ்டாக்கை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இந்த ஃபண்ட் ஹவுஸில் இருந்து 2 ஸ்டாக் எக்ஸ்ட்ராவாக நமக்கு கிடைச்சிருக்கு. அது ITC, கோட்டக் மஹேந்திரா பேங்க். சரி,
கோட்டக் ப்ளூ சிப் ஃபண்டையும் நான் வந்து பார்க்குறேன். அதே ஸ்டாக்ஸ் தான் வச்சுருக்கிறாங்க. எக்ஸ்ட்ராவாக வந்து மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவுக்கு கொடுத்துருக்குறாங்க 3.5% அலோகேஷன். இப்போது இந்த கோட்டக் ப்ளூ சிப் ஃபண்டில் எந்த ஸ்டாக்குக்கு எவ்வளோ அலோகேஷன் கொடுக்குறாங்க? இப்போ வந்து நீங்கள் இந்த 5 ஃபண்டையுமே எந்தெந்த ஸ்டாக்கெல்லாம் வந்து டூப்ளிகேட்டாக இருக்கோ, எல்லா ஃபண்ட் ஹவுஸ்லையும் இருக்கோ, அதெல்லாம் எடுத்துகிட்டு எந்தெந்த ஃபண்ட் ஹவுஸ் வந்து எவ்வளோ அலோகேஷன் இப்போ கரண்ட்டாக கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்துட்டு ஒரு ஆவரேஜாக கூட நீங்கள் வந்து பண்ணலாம், உங்களுடைய ஓன் ஸ்ட்ராட்டஜி. ஸோ எண்ட் ஆஃப் த டே இவை எல்லாமே வந்து ரொம்ப நல்ல பங்குகள், சரிங்களா? ரொம்ப அனலைசிஸ் பண்ண தேவையில்ல. உங்களுக்கு இப்போ ஸ்டாக்கு ப்ரைஸு உடஞ்சப்போ நீங்கள் பிடிக்கணும், அவ்வளோதான். வெரி சிம்பிள். எப்போ வந்து அந்த ஸ்டாக்கினுடைய ப்ரைஸ் பேட்டர்னை வந்து பாருங்கள், ரொம்ப உடஞ்சி கன்சாலிடேட் ஆகி வருஷக்கணக்காக கிடக்குது, அல்லது வேல்யூவேஷன் ஜோனில் பிஇயில் வந்து கீழே வருது, தொடர்ந்து அதையே ரிப்பீட் பண்ண விரும்பல. உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் கான்டெக்ஸ்ட்டு. இந்த மாதிரி வந்து பிடிச்சிக்கோங்க. இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபஸ்ட்டு பில்டு பண்ணுங்கள். இதிலே வந்து உங்களுக்கு நீங்கள் இந்த லிஸ்ட்லேயே போனீங்கன்னா ரொம்ப ஈஸியாக 50 ஸ்டாக்கெல்லாம் கிடச்சிரும், சரிங்களா? சரி, இப்போ வந்து கோட்டக் ப்ளூ சிப்பில் இருந்து மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவும் நமக்கு எக்ஸ்ட்ராவாக கிடச்சிருக்கு. அடுத்த ஃபண்டை பார்ப்போம். டாடா லார்ஜ் கேப் ஃபண்டு. டாடா லார்ஜ் கேப் ஃபண்டில் இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து 2.54 அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. மற்றது எல்லாமே அதே ஸ்டாக்கு மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா வச்சுருக்கிறாங்க. ஸோ பாருங்கள், இந்த 5 மியூச்சுவல் ஃபண்டை நீங்கள் பார்த்து இந்த 10 ஸ்டாக்கு 50 ஸ்டாக்கு, இந்த 50 ஸ்டாக்குலேயே வந்து 18 ஸ்டாக்கு தான் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் 32 ஸ்டாக்கு கிட்ட வந்து எல்லாமே வந்து ரிப்பீட்டடாக சேம் ஸ்டாக்கு தான் இருக்குது. அப்போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கணும், கன்விக்ஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம ஒரு வேலையும் பண்ண தேவையில்ல. இந்த மாதிரி ஸ்டாக்ஸை வந்து கரெக்டாக ஒன்று வாங்கிட்டு அது எப்போ விலை குறையுதோ அப்போ பிடிக்கிறதாங்க ரொம்ப ஈஸியான ஸ்ட்ராட்டஜி. 18 ஸ்டாக்கு நீங்கள் வந்து ஒரு லட்ச ரூபா போட்டு நீங்கள் இந்த 18 ஸ்டாக்கை வச்சுருந்தாலே 18 லட்ச ரூபா. இதை வந்து உடனே பிடிக்கக்கூடாது, வேல்யூவேஷன் ஜோனில் வெயிட் பண்ணி கொக்கு மாதிரி பிடிக்கணும். அதுக்கு தான் நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பேசுகிறோம். இந்த ஸ்டாக்குக்கெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப உள்ளே போய் கேஷ் ஃப்ளோ எவ்வளவு இருக்குது, என்ன ரேஷியோ இருக்குது அப்படிலாம் பார்க்க தேவையில்ல. சிம்பிளாக வந்து பிபிஐ ரேஷியோ, ப்ரைஸ் டு புக்கு பார்த்தாலே போதும், புரியுதுங்களா? ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து ஃபண்ட் ஹவுசஸே கன்விக்ஷனோட வச்சிருக்கிற ஸ்டாக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன். அப்பா போனஸ் டிப்பு ஏதோ சொல்கிற அப்படின்னு சொன்னியே அப்படின்னு கேட்குறீங்க தானே? புரியுது, எனக்கே இப்போ தான் ஞாபகம் வருது. போனஸ் டிப்பு 1 இதெல்லாம் நான் எங்கேருந்து எடுத்தேன் அப்படின்னா, ஈடி மணி சைட்டில் போயிட்டு மியூச்சுவல் ஃபண்டுனே ஒரு மெனு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு கீழே லார்ஜ் கேப் பங்குகளை போனீங்கன்னா டீடைல்டு போர்ட்ஃபோலியோ அப்படின்னு நீங்கள் ஜஸ்ட் வந்து ஈடி மணி சைட்டு போயிட்டு அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னாலே வந்து உங்களுக்கு கிடச்சிரும், சரிங்களா? போனஸ் டிப்பு 2 என்ன அப்படிங்கிறத நான் மறந்துட்டேங்க. அதை வந்து நான் வந்து வேறு வீடியோவில் கவர் பண்ணிடுறேன், சரிங்களா? எனக்கு வந்து டக்குன்னு ரெக்கார்ட் பண்ணுறப்போ ஃப்ளோவில் வரலை. ஸோ போனஸ் டிப்பு 1 மட்டும்தான் என்னால் கொடுக்க முடிஞ்சிச்சு, மன்னிக்கவும். போனஸ் டிப்பு 2 வந்து அந்த பிஇ இபிஎஸ் ரேஷியோ அப்படின்னு தான் நினைக்கிறேன். இப்போ கரண்ட் இபிஎஸ்க்கு 20 பிஇ அப்படின்னு எடுக்காமல் பழைய இபிஎஸ்ஸையும் வந்து பார்த்துட்டு ஒரு ஆவரேஜ் எடுத்துகிட்டு அதை வந்து 20 பிஇக்கு கீழே இருக்கா அப்படின்னு பார்க்குறது தான் வந்து போனஸ் டிப் 2. அது பெஞ்சமின் கிரஹாம் அவங்களுடைய ஆவரேஜ் இபிஎஸ் அப்படிங்கிற கான்செப்டில் இருந்து தான் வர்றது. அது நான் தொடர்ந்து பல வருஷங்களாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். பெஞ்சமின் கிரஹாம் சொன்னதுனாலலாம் கிடையாது, நான் ஸ்டாக் வாங்குறத ஆரம்பித்த காலத்தில் இருந்தே இந்த மாதிரி இபிஎஸ் அப்படிங்கிறத பார்த்துட்டு ஹிஸ்டாரிக்கலாக எவ்வளோ இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த இபிஎஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வருஷம் வந்து 10% க்ரோ ஆகுறாங்க அப்படின்னா இன்னும் 10 வருஷத்தில் அந்த ஸ்டாக்கு வந்து ஒரு 6 வருஷத்துக்கு வந்து அதே மாதிரி 10% க்ரோத்தை கொடுக்குறாங்க. 4 வருஷம் அவங்களோட க்ரோத்தை கொடுக்க முடியல. அந்த மாதிரி வந்து ஒரு ரஃப் கால்குலேஷன் போட்டுட்டு அப்போது 6 வருஷம் அந்த 10% க்ரோத் கொடுத்தா ஸ்டாக் ப்ரைஸ் எவ்வளோ போகலாம் அப்படிங்கிற மாதிரி கால்குலேஷன் எடுத்துட்டு இப்போது இந்த ஸ்டாக்கு வந்து ஏதோ ஒரு நெகட்டிவ் நியூஸ்னால கீழே போகுது. ஏன்னா வந்து நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? ஒரு ஸ்டாக்கினுடைய ஃப்யூச்சர் ப்ரைஸை ஃப்யூச்சரிஸ்டிக் இபிஎஸ்ஸை வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணுறது மூலமாக வந்து நீங்கள் அதனுடைய ஸ்டாக் ப்ரைஸ் இவ்வளவு போகும் அப்படின்னு கால்குலேட் பண்ணுறீங்க. அதுக்கு ஹிஸ்டாரிக்கலாக கடந்த 10 வருஷத்தில் எந்த மாதிரி க்ரோத் கொடுத்துருக்கு அப்படின்னு பாருங்கள். பெரும்பாலான ஸ்டாக்குகள் கண்டினியூஸாலாம் க்ரோத் கொடுக்க முடியாது. எக்கானமி நல்லா இருக்காது, அந்த செக்டர் நல்லா இருக்காது, அந்த கம்பெனிக்கு ஏதோ ஒரு சோதனை காலம் வந்திருக்கும். ஸோ 10 வருஷத்தில் 4 வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனிகள் வந்து எந்தவித பெர்ஃபார்மன்ஸும் கொடுத்துருக்காது. அப்போது 6 வருஷம் தான் கொடுத்துருக்கும். நம்ம பிடிக்க வேண்டியது அந்த கம்பெனிக்கு கிடைக்கிற அந்த கம்பெனிக்கு வந்திருக்கிற சோதனை காலம். அந்த 4 வருஷத்தில் எந்த க்ரோத்துமே காட்டியிருக்க மாட்டாங்க. அந்த டைமில் போயிட்டு கடந்த 6 வருஷத்தில் என்ன மாதிரி க்ரோத் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிவிட்டு இன்னும் 6 வருஷத்துக்கு அந்த மாதிரி க்ரோத்தை கொடுத்தாங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸ் இந்த வேல்யூ போகும் அப்படிங்கிறத நினச்சிட்டு நீங்கள் ஆல்ரெடி வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸுக்கு கீழே தான் அந்த ஸ்டாக்கு போயிருக்கும், புரியுதுங்களா? அப்போ வந்து உங்களுக்கு பல்காக வந்து ரிட்டர்ன் கிடைக்கும், புரியுதுங்களா? இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து புரியலைன்னா சொல்லுங்கள். ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டாக்கை எடுத்து இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இப்படி இபிஎஸ் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு விலாவரியாக சொல்கிறேன். ஆனால் நீங்களாம் ஸ்மார்ட் பீப்புள், நான் வாயில் சொல்கிறத வச்சே நீங்கள் வந்து இந்த ஐடியாவை வந்து கிராஸ் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிற
நம்பிக்கையுடன் இந்த வீடியோவை முடிக்கிறேன். இதுதான் உங்களுடைய செகண்ட் போனஸ் டிப்பு. நன்றி நண்பர்களே.